ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத்தில் நவீன் பத்திய சைனிகா 2ல் ஆதுனிக் காவிய கண்டென்ட் டாப்பிக்கில் 4th லெசன் வீர் பூஜா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீர் பூஜா வந்து யாருடையது அப்படின்னா மேக்னலால் சதுர்வேதி அவருடைய கவிதை. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக 3 எழுதியிருக்கிறாரு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது வீர் பூஜா தான். ஓகேவா? ஸோ அதை பற்றிய சாராங்ஷம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் அது எஸ்ஏ படிக்கும்போது வீர் பூஜா உடைய சாராங்ஷ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துல வந்து உங்களுக்கு இஆர்சி வந்து வரும். இஆர்சி நிறைய இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு இஆர்சி தான் இருக்கும். ஸோ அதனால் இஆர்சியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதனுடைய சாராங்ஷம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கவி பரீட்சை தேத்தே ஹுயே கவிதா கா சாராங்ஷம், அதாவது கவி பரீட்சையும் கொடுக்கணும், அது கவிதையினுடைய சாராங்ஷம் கொடுக்கணும். வீர் பூஜா அதாவது வீரர்களுக்கான பூஜை அப்படின்னு சொல்றது. அதாவது வீரர்கள்லாம் யாரு, நம்ம நாட்டிற்காக போராடுறாங்க இல்லையா, ஸோ அந்த வீரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை, அதை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கவி பரீட்சைனா கவி பரீட்சை யார் எழுதியிருக்காங்களோ அவரை பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். வீர் பூஜா நாமக் யஹ் கவிதா ஸ்ரீ மேக்னலால் சதுர்வேதி கி கவிதா ஹை. ஸோ இந்த வீர் பூஜான்ற பேருடைய இந்த கவிதை வந்து மேக்னலால் சதுர்வேதியினுடைய போயம். ஆப்கா உபநாம், இவருடைய இந்த சர் நேம் சொல்லுவாங்களே, இன்னொரு பெயர். ஏக் பாரதிய ஆத்மா ஹை, என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாரதிய ஆத்மா அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. ஆப் விவஹாரிக் கடிபோலி மேம் கவிதாயே லிக்தே ஹை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வியாவஹாரிக் கடிபோலி அப்படின்னா மாடர்ன் ஹிந்திலையுமே வந்து நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாரு. आप देश के लिए கரீப் 8 சால் ஜெயில் மேம் ரஹே. இவர் நம்மளுடைய தேசத்திற்காக 8 இயர்ஸ் ஜெயிலே இருந்திருக்கிறாராம் நாட்டிற்காக. கரீப்னா நியர்லி 8 இயர்ஸ். நெக்ஸ்ட் கவிதா பரீட்சை, அந்த வீர் பூஜா பத்தியானது. ஜோ வீர் தேஷ் கி பலாயி கர்னே நிக்கல் படுத்தா ஹை வஹ் மகான் ஹை. அதாவது எந்த வீரன் தேசத்தினுடைய நலனிற்காக வீட்டை விட்டு நிக்கல் படுத்தாக வெளியே வரானோ வக் மகான் ஹை, அவன்தான் இருக்கிறதுலே சிறந்தவன், அவன் சிறந்த மகான். ஐசே வீர்சே லோக் பிரசன்ன ஹோத்தே ஹை. அப்படிப்பட்ட வீரர்களெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட வீரர்களால மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உஸ்கி பூஜா கர்த்தே ஹே. அப்படிப்பட்ட வீரர்களுக்கு நாம கண்டிப்பா பூஜை பண்ணணும், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹானர் பண்ணணும். யஹ் கவிதா ஐசேஹி ஏக் பூஜா ஹை. இந்த கவிதை அப்படிப்பட்ட ஒரு பூஜை, வீரர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு கவிதை மாதிரி தான், வீரர்களுக்கு அர்ப்பணித்த ஒரு கவிதை. கவிதா கா சாராंश, देश के हेतु अपनी जान देने के लिए जाने वाले वीर को देखकर कवि कहते हैं कि. அதாவது என்ன, இந்த தேசத்தின் பொருட்டு, இந்த தேசத்திற்காக, அதுதான் தேஷ்கே ஹேத்துனா இந்த தேசத்திற்காக, அப்பனி ஜான் தேனேக்கே லியே தன்னுடைய உயிரை கொடுக்கிறதுக்கு, ஜானே வாலே வீர்கோ தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக செல்கின்ற அந்த வீரர்களை தேக்குகர் பார்த்து கவி கஹத்தே ஹைகி, கவிஞர் சொல்றாராம், ஹே வீர், ஏ வீரனே, தும் அமர் ஹோ ஜாவோகே, நீ எப்பவுமே அழிவில்லாம நீ எப்பவுமே இருக்கணும், இந்த நாட்டிற்காக போராடணும். தும் அப்பனே பல் பர் விஜய் பிராப்து கரோகே, நீ எப்பவுமே உன்னுடைய பலத்தினால மட்டும்தான் வெற்றியை அடையணும். பூரி துனியா துமாரி வீரத்தா பர் கர்வ கரேகி, இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய வீரத்தின் மேல வந்து ரொம்ப பெருமை கொள்து, கர்வம் வச்சிருக்கு. தும் ஜீவன், உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை, ஜோதினா விளக்கந்த தீபம் சொல்லுவோம் இல்லையா, ஜாகிருதி ஹோ. ஸோ உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு ஒளியினுடைய விளக்கை ஏற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விளக்கின் ஒளியா இருக்கு. தும் தமக்கோஸ், அதனால நீ எப்பவுமே ஒளி விடணும், அதாவது எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் மக்களுக்கு. தும்ஹாரா காம் சராகனியகை, உங்களுடைய வேலைகள் எப்பவுமே புகழத்தக்க கூடியதா இருக்கணும், பெருமைப்படுத்தக்க கூடியதா இருக்கணும். இஸ்லியே தும் இஸ் துனியாமே சமக்கோகே. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் எப்பவுமே எப்படி இருக்கணும், சமக்கோகேனா எப்பவுமே உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் எப்பவுமே ஒரு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும், மின்னிக்கிட்டே இருக்கணும். தும் பூஜா உட்டாவோகே தோ சங்சா சக்கர் காட்னே லகேகா. அதாவது உனக்கு பூஜை பண்ணுவதற்காக இந்த உலகம் வந்து ஒரு சக்கரம் மாதிரி
சுழல்து. அதாவது ஆரத்தி எடுக்கும்போது நம்ம மேல கீழே அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஆரத்தி எடுக்கும்போது தட்டை சுத்துமோ இல்லையா, அதுதான் என்ன சொல்லுதான், உனக்கு பூஜை பண்றதுக்காக இந்த உலகமே சக்கர் காட்டினே லகாகா, ஒரு சக்கரம் மாதிரி சுழலுது. துமாரே காரன், உன்னாலதான் துக்கி ஜனோக்கே தில், அதாவது கவலைப்பட்டு கொண்டிருக்க அந்த மக்களுடைய மனசு கூட சாந்தி மிலேகி, அமைதி கிடைக்குது. யஹ் துனியா துமாரே கந்தோं के बल पर ही विश्वास करती है, இந்த உலகம் உன்னுடைய தோள்களின் வலிமையின் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கு. விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. தும் நாராயண் கே சமான் ஹோ, நீ அந்த நாராயணுக்கு சமானம், ஈக்குவல். ஆகே ஆவோ அவர் துக்கி ஜனோं का दुख दूर करो, அதனால நீ இந்த நாட்டுக்காக வந்து, ஆகே ஆவோன முன்னாடி வந்து, துக்கி ஜனோங்கா இந்த கவலைப்பட்டிருக்க இந்த கவலையா இருக்கிற அந்த மக்களுடைய துக்கத்தை தூர் கரோ, தூர தூக்கி வீசேரி. பிரேம் கே காரன் துக்கி லோகோं के मन का हार गूंगता जा रहा है, அதாவது அன்பினால அந்த கவலைப்பட்டிருக்கிற அந்த மக்களுடைய மனச ஒரு ஆரத்தை நீ கோர்ப்பது போல அவங்கள நீ எப்பவுமே ஒன்று சேர்த்து வச்சிருக்கணும். உன்னுடைய அன்பினால அவங்களை எப்பவுமே உன்கிட்ட வச்சுக்கோ. யஹி இஸ் பூமி கா பல் ஹை, இதுதான் இந்த பூமியினுடைய ஒரு மிக சிறந்த பலம், ஸ்ட்ரென்த். யஹ் பல் துமாரே ஸ்ரீ சரணோம் மேம் அர்ப்பித் ஹை, அப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரென்த், அப்படிப்பட்ட இந்த பலத்தை உன்னுடைய சரணம்னா என்னது, உன்னுடைய பாதத்துல நாங்க சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பித் ஹை. ஹே வீர், ஸோ அதனால ஏ வீரனே, ஆவோ வா, தும் அப்பனா ரூப் திக்காவோ, நீ உன்னுடைய உருவத்தை மற்றவர்களுக்கு காண்பி. தும் அப்பனா கௌஷல் சப்கோ சிக்காதோ, நீ உன்னுடைய திறமையை எல்லாருக்கும் கற்றுக்கொடு, டீச் பண்ணு. துமாரா ஆனா தேக்கு கர் லோக் ஜயஹோ புகாரத்தே ஹை, உன்னுடைய நீ வரத பார்த்த உடனே மக்கள் என்ன பண்றாங்க, ஜயஹோ அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்றாங்க. உஸ் துவனி சே, அந்த சத்தத்தின் மூலமாக வன் பிரதேஷ் கூம் சூட்டாகை, இந்த வனப்பிரதேசம் ஃபுல்லா வந்து அந்த கூக்குரல், அந்த குரல் வந்து எதிரொலிக்குது, எக்கோ வருது அப்படின்னு சொல்றாங்க. லோக் ஆரத்திக்கு தாலிக்கே சாத் துமாரா ஸ்வாகத் கர் ரஹே ஹை, மக்கள் அந்த ஆரத்திக்கு தாலின்னு அந்த ஆரத்தி தட்டு இருக்கு இல்லையா, அதனோட சேர்த்து உன்னை வரவேற்கிறாங்க. ஸ்வாகத் அப்படின்னா வெல்கம் பண்றது. கவி மேக்னலால்ஜி வீர் புருஷ் சே கஹத்தே ஹை கி, அதாவது கவிஞர் மேக்னலால்ஜி அந்த வீரர்களை பார்த்து, வீர புருஷ் அப்படின்னா வீர ஆண் மகனை பார்த்து சொல்றாராம், ஹே வீரி வீரனே, ஹிமாலய பஹாட் ஆகே ஆயேகா, அந்த இமயமலையே முன்னாடி வருது, எதுக்காக, வஹ் துமாரே பைரோங்கோ தோயேகா, உன்னுடைய கால்களை தொடுவதற்காக வருகிறது. சமுத்திரவி துமாரே பை தோயேங்கே, அந்த கடல்களும் உன்னுடைய கால்களை வந்து தொடுகிறது. இஸ்கே பதலே மே, இதுக்கெல்லாம் பதிலா, இதுக்கெல்லாம் பரிகாரமாக, தும்கோ தேஷ் கி ரக்ஷே கர்னே கா காம் சௌம்பா ஜாயேகா, உனக்கு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான வேலையை நாங்கள் வந்து உன்னிடம் ஒப்படைக்க போறோம். தும் வஹ கர்ம ஸ்வீகார் கரோ, நீ அந்த வேலையை கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும். துமாரே ஆனி சே பாரத்துக்கா ஜீவன் நயா பனேகா, நீ வந்தா மட்டும்தான் இந்த பாரத்தினுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறும், ஒரு புது உலகமாக, ஒரு புது பூமியாக மாறும், ஒரு புது இந்தியாவாக மாறும். ஆகே ஆவோ, ஸோ அதனால நீ கண்டிப்பா முன்னாடி வரணும், முன்னின்று வரணும். ஹூங்கார் கரோ, ஸோ கண்டிப்பா நீ என்ன பண்ணு, அதுக்கான அரைக்கோவல், அதுக்கான குரல் வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இந்த விசேஷத்தை என்னன்னு பார்த்தோன்னா, தேஷ்கி ரக்ஷா கர்னேவாலா வீர சம்மான் கா பாத்திர ஹூத்தாஹை, அதாவது இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடியவங்களை எதுக்கு சமானமா வைக்கிறாங்க, வீர சம்மான் கா பாத்திர, வீரர்களுக்கு சமமான ஒரு கேரக்டரா வச்சிருக்காங்க. கவி ஹர் பாரத்வாசிக்கோ, கவிஞர் ஒவ்வொரு சிட்டிசனையுமே வைசாகி வீர் தேக்னா சாகத்தே ஹே, அப்படிப்பட்ட ஒரு வீரனா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றத இந்த கவிதையின் மூலமா அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் அதுலயே நம்ம பார்த்தோம்னா சந்தர்ப்ப சஹித் வியாகியா, நான் வியாகியா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க சாராம்ஷ் படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து இஆர்சி ஈஸி. ஜஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும், அந்த க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் தான் பார்த்து வச்சுக்கணும், எது வந்தா எதுக்கு எந்த ஆன்சர் அப்படின்றது. இதுல பாருங்க, अग्नि दाने के लिए हिमालय आगे आए रत्नाकर ये खड़े धूले ஸ்ரீசரண் சுஹாயே, ஸோ இந்த ஸ்ரீசரண் சுஹாயே உன்னுடைய பாதங்களை தொடுவது. கர்மஸ்தல் ஸ்வீகார் கரோ,
ஸ்வீகார் ஹோ, அதாவது நீ நாங்க கொடுக்குற அந்த வேலையை ஏற்றுக்கோ அப்படின்லாம் அந்த லைன் வருது இல்லையா? இந்த லைன் எதுல பார்த்தோம்? நம்ம சாராங்ஷனுடைய லாஸ்ட் பேராகிராஃப். ஓகேவா? இந்த வீர பூஜாவோட சாராங்ஷனுடைய லாஸ்ட் பேராகிராஃப் தான் அது. அதாவது இந்த லாஸ்ட் பேராகிராஃப். ஸோ டோட்டலா நம்ம 3 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம். அதுல இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ஸ், அதுதான் பைரோங்கா தோயேகா வருது இல்லையா? ஸோ இந்த பேராகிராஃப் தான் அதனுடைய வியாக்கியாவா நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம அந்த வியாக்கியம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளூ வேர்ட்ஸ் லாஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரசங்க் எழுத போறோம். பிரசங்க்ல என்ன எழுதணும்? அது எதுல இருந்து எடுத்தது, எந்த போயம்ல இருந்து வந்தது, அந்த போயம் எழுதினவர் யாரு? யஹ் பத்யாங்ஷ் வீர் பூஜா நாம கவிதா சே தியா கயா ஹை. ஸோ அதாவது இந்த பேராகிராஃப் வீர பூஜான்ற கவிதையில இருந்து எடுக்கப்பட்டது. யஹ் மேக்னலால் சதுர்வேதிக்கு கவிதா ஹை. இது மேக்னலால் சதுர்வேதியினுடைய ஒரு போயம். இன்கா உபநாம், ஸோ அவருடைய இன்னொரு பெயர் என்னவா? ஏக் பாரதிய ஆத்மா ஹை. இந்த லைனுமே நம்ம சாராங்ஷ்ல படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சந்தர்ப்பனா எந்த சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்காங்க? கவி தேச சேவக்கோ வீர் மானத்தே ஹை. கவிஞர் வந்து அந்த தேசத்துக்காக பாடுபடுறவங்கள வீரன்னு சொல்றாரு. உஸ்கி பூஜா கர்னா அப்பனா தர்ம மானத்தே ஹை. அவங்களுக்கு பூஜை செய்வது தன்னுடைய தர்மம் அப்படின்ற மாதிரி அவரு நினைக்கிறாராம். இசி பாவுக்கோ, இந்த உணர்வை பிரகட் கர்னே கேலியே, இந்த தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஏ பக்தியாங் லிக்தே ஹை, இந்த பேராகிராஃப் அவரு எழுதியிருக்கிறாரு. வியாக்கியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பேராகிராஃப் அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் விசேஷத்தை நீங்க கொடுக்கணும். தேஷ் கி ரக்ஷா கர்னே வாலா வீர் சம்மான் கா பாத்திர ஹோதா ஹை. அதாவது ஆல்ரெடி அதே லைன் தான் வருது பாருங்க. இந்த தேசத்தை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க வீரர்களுக்கு சமமான ஒரு பாத்திரமாக இருக்காங்க, ஒரு கேரக்டரா இருக்காங்க. கவி ஹர் பாரத்வாசிக்கோ வைசாகி வீர் தேக்கனா சாஹத்தே ஹை. அந்த கவிஞர் ஒவ்வொரு இந்தியன்ஸுமே அப்படிப்பட்ட ஒரு வீரனா பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனுமே பாருங்க நம்ம சாராங்ஷ்ல படிச்ச அதே லைன் தான் இது. ஓகேவா?